இவர் பேரு மாயாண்டி. இவருக்கு சுத்தமா படிப்பறிவே கிடையாது. ஆனா, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. மேப் எல்லாமே மாட்டிட்டு ஒரு ரூமை ஸ்கூல் மாதிரி ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தலையில் ஒரு தலைப்பாயை கட்டிக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால அப்படி இருக்காரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அவர் டீச்சரை நம்பி அவர்கிட்ட தன்னோட பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக வராங்க. இவரும் எல்லாரையுமே படிக்க வைக்கலாம் அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. ஆனால் இவருக்கு எதுவுமே சொல்லித்தர தெரியாது. அதனால ஒருத்தரை படிக்க வச்சு ஒருத்தரை சொல்லிக் கொடுக்க வைக்கிறாரு. பசங்களையே பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சிடுறாரு. அந்த சமயத்தில் ஒரு அம்மா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் என்ன லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் படிச்சு காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் அந்த லெட்டரை வாங்கி படிக்கலாம் அப்படின்ட்டு படிக்கிறாரு. ஒன்றும் தெரியல. இருந்தாலும் முன்ன பின்ன திருப்பி பார்த்துட்டு என்னன்னு கேட்டவுடனே உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களும் அதை நம்பி தன்னோட பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு அழுறாங்க. அந்த சமயத்தில் வேற ஒருத்தர் அந்த லெட்டரை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிரிச்சுட்டே உங்கள் ஹஸ்பண்ட் பெட்டில் காசு வச்சுருக்காராம், அதை எடுத்துக்க சொல்கிறாரு, அதுக்கு தான் இந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு நான் பெட்டுன்றதை மட்டும் படிச்சுட்டு உங்ககிட்ட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டேன், நான் அவசரத்தில் இருந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. அடுத்தது அதே மாதிரி ஸ்கூல் ரன் பண்ணுறாரு. இவர் பண்ணது கரெக்டாக தப்பா இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.